ஒரு நபர் பீகார்ல இருந்து கிளம்பி கேரளாவிற்கு வருகிறார். கேரளாவில் உங்களுக்கு பிடிக்காத ஒரு சாப்பாடு இருக்கிறதுனால அந்த சாப்பாட்டை நீங்க பேன் செய்து விடுவீர்கள் என்று செய்திருக்கிறீர்கள். எந்த விதத்தில் இது அடங்கும்? எந்த விதத்தில் இதை நியாயப்படுத்த முடியும்? இப்போ கனரா பேங்க் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வதென்றே அவங்களுக்கு தெரியவில்லை. மிஸ்டர் அஸ்வினி குமார் இப்படி எல்லாம் செய்வார் என்று எங்களுக்கு தெரியுமா? நாங்க ஏதோ டெபுட்டி மேனேஜர் போஸ்டிங்கில் அவரை டிரான்ஸ்பர் செய்து அனுப்பிவிட்டோம். அதுதானே எங்களுடைய தவறு. அதை மேனேஜ் செய்வதற்காக, பேலன்ஸ் அவுட் செய்வதற்காக கனரா பேங்க் இப்ப வேலை பார்க்க தொடங்கிவிட்டது. இதே இடத்தில் இது அரசியலாகவும் மாற தொடங்கிருச்சு. பீஃப் பேன் என்கிற இந்த விவகாரத்தில் அரசியல் எப்படி உள்வாங்கி இருக்கிறது நீங்க பாருங்கள். கேடி ஜலீல் கேரளாவின் ஒரு பொலிட்டீஷியன், அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். இட் இஸ் நாட் அப் டு சுப்பீரியர் ஆஃபீஸர் டு டிசைட் வாட் டு வேர் அண்ட் வாட் டு ஈட் அண்ட் வாட் டு திங்க். ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரி அவர் முடிவெடுக்க தேவையில்லை. என்ன சாப்பிடணும், என்ன உறுத்தி கொள்ளணும், என்ன சிந்திக்கணும், அவருடைய வேலை அது கிடையாது. நோ ஸ்கேண்டல் ஆஃப் சங்கீஸ். சங்கீஸ்னா ராஷ்டிர ஸ்வயம் சேவக் சங்கை அவர் குறிவிக்கிறார். இதுல எந்த ஸ்கேண்டலும் இந்த சங்கீஸ்கள் செய்ய முடியாது. த ஐடியாலஜிக்கல் மென்டர் ஆஃப் பிஜேபி, பிஜேபியுடைய ஐடியாலஜிக்கல் மென்டார் இந்த சங்கிகள்.